நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். ஸ்டாலின் கையில் மோடி ஃபார்முலா. 2026 தேர்தலுக்கு திமுக பொது வியூகம். டோட்டலாக மாறும் அமைச்சரவை. பிரதமர் மோடி முன்னாள் அரசு உயரதிகாரிகளுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது போல் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட முன்னாள் IAS அதிகாரிகளுக்கு சீட் வழங்க திமுக முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி வட்டாரம் கூறியது, தமிழகத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்த்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற திமுக மேலிடம் திட்டமிட்டுள்ளது. தேர்தலில் எதிர்பார்த்தபடி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தால் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இளைஞர்களுக்கு அதிகளவில் வாய்ப்பு வழங்கப்பட உள்ளது. மோடி தன் அமைச்சரவையில் முக்கிய துறைகளில் பணியாற்றிய முன்னாள் IPS, IFS அதிகாரிகளுக்கு வாய்ப்பு அளித்து அமைச்சராக்கி உள்ளார். இதேபோல திமுகவுடன் நெருக்கமாக உள்ள மாஜி IAS, IPS அதிகாரிகளை வரும் சட்டசபை தேர்தலில் களமிறக்க திமுக தரப்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெற்று வருவோரை எதிர்கால திமுக அமைச்சரவையில் அமைச்சராக்கவும் மேலிடத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்காக கருணாநிதி காலத்தில் இருந்து திமுக தலைமையின் குடும்பத்துக்கு நெருக்கமாக உள்ள முன்னாள் IAS, IPS அதிகாரிகளில் அரசியல் பின்னணி உள்ளவர்கள் தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்பட்டு கட்சி மேலிடத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக இருவருடைய பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. இருவரில் ஒருவரை திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு தொகுதியிலும் இன்னொருவரை சென்னையில் ஒரு தொகுதியிலும் போட்டியிட வைக்கலாம் என்றும் கட்சி தலைமை முடிவெடுத்துள்ளது. தலைமையின் முடிவில் மாற்றம் ஏற்பட்டால் மேலும் சிலருக்கும் கூட வாய்ப்பு கிட்டலாம் என்கிறது திமுக வட்டாரம். திமுக பொதுக்குழுவுக்கு பதிலடி. மதுரை வருகிறார் அமித்ஷா. மதுரையில் கடந்த 1ஆம் தேதி திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்தது. இதில் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இவற்றில் பெரும்பாலானவை மத்திய பாஜக அரசுக்கு எதிரானவை. குறிப்பாக மத்திய விசாரணை அமைப்புகளை தவறாக பயன்படுத்தும் பாஜக அரசுக்கு கண்டனம், சுப்ரீம் கோர்ட்டுடன் மோதும் பாஜக அரசுக்கு கண்டனம், வஞ்சக பாஜகவையும் துரோக அதிமுகவையும் விரட்டியடித்து 2026 திமுக ஆட்சி தொடர களப்பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த பொதுக்குழுவில் திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் பேசும்போது அதிமுக பாஜகவை நேரடியாகவும் நடிகர் விஜயை மறைமுகமாகவும் விமர்சனம் செய்தார். எந்த ஷா வந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது, டெல்லிக்கு தமிழகம் எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்றெல்லாம் ஆவேசமாக பேசினார். இது பாஜகவினருக்கு கடும் கோபத்தை உண்டாக்கியுள்ளது. எனவே திமுக பொதுக்குழு கூட்டம் நடத்திய மதுரையிலேயே பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் நடத்தி அமித்ஷாவை கொண்டே பதிலடி கொடுக்க பாஜக முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் அமித்ஷா வரும் 8ஆம் தேதி மதுரை வருகிறார். அவர் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள், தொண்டர்களை சந்தித்து தேர்தல் பணிகள் தொடர்பாக அறிவுரை வழங்க உள்ளார். இதற்காக அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பிரம்மாண்ட நிர்வாகிகள் கூட்டத்தை நடத்துகிறார் அமித்ஷா. இதில் மாநில அளவில் கிளை அமைப்புகளுக்கு மேலான மாநில அமைப்புகள் வரையான நிர்வாகிகள் 12,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். இவர்களோடு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், மேலிட பொறுப்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர். முதலில் இப்படி ஒரு கூட்டத்தை கோவையில் கூட்டி அமித்ஷாவை தமிழகம் அழைத்து வரத்தான் ஏற்பாடாகி இருந்தது. திமுக பொதுக்குழு மதுரையில் நடந்து முடிந்த பிறகு அமித்ஷாவை நிகழ்ச்சியை மதுரையில் நடத்துமாறு கூறிவிட்டதாக பாஜக வட்டாரங்கள் கூறின. அன்புமணி பவரை அடியோடு பிடுங்க ராமதாஸ் எடுத்த முக்கிய அஸ்திரம். அப்பா மகன் மோதலில் ஷாக். பாமக கிளைமேக்ஸ் இதுதான். பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சி தலைவருமான அன்புமணிக்கும் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டிவிட்டது. இருவரும் இரு துருவங்களாக செயல்பட்டு வருகின்றனர். பாமகவில் மொத்தம் 108 மாவட்ட செயலாளர்கள், 108 மாவட்ட தலைவர்கள் உள்ளனர். ஆனால் ராமதாஸ் கூட்டிய கூட்டத்தில் வெறும் 13 பேர் மட்டுமே கலந்து கொண்டனர். இதனால் அதிர்ச்சியடைந்த ராமதாஸ் மாநில பொருளாளர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சிலரை நீக்கிவிட்டு புதியவர்களை நியமித்தார். அதற்கு பதிலளித்த அன்புமணி, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவருக்குதான் கட்சி நிர்வாகிகளை நியமிக்கவும் நீக்கவும் அதிகாரம் உள்ளது. ராமதாஸால் நீக்கப்பட்டவர்கள் அதே பொறுப்பில் தொடர்வர் என்று அறிவித்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் திருவள்ளூர், தென் சென்னை, வேலூர், மதுரை,
ராமநாதபுரத்துக்கு மாவட்ட செயலாளர்களை ராமதாஸ் நியமித்தார். பொதுக்குழுவில் தனது பலத்தை அதிகரிக்கும் வகையிலேயே அன்புமணி ஆதரவாளர்களை நீக்கிவிட்டு தனது ஆதரவாளர்களை ராமதாஸ் நியமித்து வருவதாக பாமகவினர் தெரிவிக்கின்றனர். அதேபோல் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் வியாழக்கிழமை தோறும் ராமதாஸ் பேட்டியளித்து வருகிறார். போன வியாழக்கிழமை அளித்த பேட்டியில் அன்புமணியை வெளுத்து வாங்கினார். இன்று வியாழக்கிழமை முக்கிய அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். கட்சியின் பொதுக்குழு கூடி 3 ஆண்டுகளை கடந்துவிட்ட நிலையில் மீண்டும் பொதுக்குழுவை கூட்ட ராமதாஸ் முடிவெடுத்துள்ளார். விரைவில் பொதுக்குழுவை கூட்டவிருக்கும் ராமதாஸ் அதில் பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிடுவதோடு அதற்கு பொதுக்குழுவின் அங்கீகாரம் பெறவும் திட்டமிட்டிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் கூறின. இதற்கிடையில் ராமதாஸின் எந்த முயற்சியையும் எதிர்த்து முறியடிக்க தன்னுடைய ஆதரவாளர்களை முழு வேகத்தில் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் அன்புமணி என்று அவருடைய ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஜாதிவாரி கணக்கெடுப்பு பணி தேதி அறிவித்தது மத்திய அரசு. நாடு முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்த ஏப்ரல் 30 நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. கணக்கெடுப்பு பணி எப்போது தொடங்கும் என்ற கேள்வி எழுந்த நிலையில் அது தொடர்பான அறிவிப்பை மத்திய அரசு அறிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் ஜாதிவாரி கணக்கெடுக்கும் பணி 2027 மார்ச் 1 தொடங்கும். லடாக் யூனியன் பிரதேசம், ஜம்மு காஷ்மீரின் பனி சூழ்ந்த பகுதிகள், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களில் வரும் அக்டோபர் 1 முதலே கணக்கெடுப்பு துவங்கும். கடைசியாக 2011 நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி 2 கட்டங்களாக நடந்தது. 2021 நடத்துவதாக இருந்த கணக்கெடுப்பும் 2 கட்டங்களாகவே திட்டமிடப்பட்டது. ஆனால் கோவிட் காரணமாக அந்த கணக்கெடுப்பு நடக்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டத்தில் 11 உயிர் போக காரணம் இதுதான். இவ்வளவு கூட்டத்தை யாருமே எதிர்பார்க்கல. ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக பெங்களூரு அணி கோப்பை வென்றது. பெங்களூருவில் நடந்த இதன் வெற்றி கொண்டாட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ரசிகர்கள் இறந்தனர். இது தொடர்பாக முதல்வர் சித்தராமையா பேட்டியளித்தார். சின்னசாமி மைதானத்தில் நடந்த ஐபிஎல் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஒரு பெரிய சோகம் ஏற்பட்டது. கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் இறந்தனர், 47 பேர் காயமடைந்தனர். பவுரிங் மற்றும் வைதேகி மருத்துவமனையில் அட்மிட் ஆகியுள்ளவர்களுக்கு ஆறுதல் கூறினேன். கொண்டாட்டங்களின் போது இதுபோன்ற ஒரு சோகம் நடந்திருக்கக்கூடாது. இந்த சம்பவத்தால் நாங்கள் மிகவும் வருத்தமடைந்துள்ளோம். இறந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக 10 லட்சம் ரூபாய் வழங்குவோம். காயமடைந்தவர்களின் சிகிச்சை செலவுகளை அரசு ஏற்கும். காயமடைந்தவர்கள் சீரியஸாக இல்லை என்று டாக்டர்கள் கூறியுள்ளனர். இந்த துயர சம்பவம் தொடர்பாக மேஜிஸ்திரேட் விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளேன். குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். 15 நாட்களுக்குள் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சின்னசாமி மைதானத்தில் கிரிக்கெட் சங்கம் வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. விதான சௌதா அருகே அரசு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தது. எதிர்பார்க்காத வகையில் ரசிகர்கள் கூட்டம் திரண்டது. விதான் சௌதா முன் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கூடியிருந்தனர். இருப்பினும் அரசு ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் துயரங்கள் எதுவும் நடக்கவில்லை. சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்த சோகத்தை கிரிக்கெட் சங்கமோ நாங்களோ எதிர்பார்க்கவில்லை. கிரிக்கெட் மைதானத்தில் 35,000 பேர் உட்காரும் வசதி உள்ளது. அந்த அளவுக்குத்தான் பாதுகாப்பு வசதிகள் செய்யப்பட்டது. ஆனால் 2 முதல் 3 லட்சம் பேர் வந்துள்ளனர். இவ்வளவு பேர் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்த விஷயத்தில் அரசியல் செய்வது சரியல்ல. இதுபோன்ற சம்பவங்கள் பல இடங்களில் நடந்துள்ளது. எதையெல்லாம் ஒப்பிட்டு இதை நான் நியாயப்படுத்தப் போவதில்லை. கும்பமேளாவில் 50 முதல் 60 பேர் இறந்தனர். நான் விமர்சிக்கவே இல்லையே. காங்கிரஸ் விமர்சித்தால் அது வேறு விஷயம். நானோ கர்நாடக அரசோ விமர்சித்தோமா? இந்த துயரம் நடந்திருக்க கூடாது. அது நடந்துவிட்டது. அதற்காக அரசு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் ஆன்மா சாந்தியடையட்டும். அவர்களின் குடும்பத்தினருக்கு மரணத்தின் துயரத்தை தாங்கும் வலிமை கிடைக்க பிரார்த்திக்கிறேன் என முதல்வர் சித்தராமையா கூறியுள்ளார். அன்பு மொழியே ஒற்றுமை மொழி. கனிமொழிக்கு ஸ்டாலின் பாராட்டு. காஷ்மீரின் பஹல்காமில் பயங்கரவாதிகள் மக்கள் மீது நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்க எம்பிக்கள் குழுவை மத்திய அரசு பல்வேறு நாடுகளுக்கு அனுப்பியது. இதில் திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணித்தனர். அப்போது இந்தியாவின் தேசிய மொழி எது என ஸ்பெயின் பிரதிநிதிகள் கேள்வி எழுப்ப, வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவின் தேசிய மொழி என கனிமொழி பதிலளித்தார். இதற்கு இந்திய அளவிலும் வெளிநாடுகளிலும் கனிமொழிக்கு பாராட்டுகள் குவிந்தன. You wanted to know about the national language.
I think the national language of India is unity in diversity. And that is the message this delegation brings to the world. And I think that is the most important thing today. And let us continue with that. இந்நிலையில் பயணத்தை முடித்துக்கொண்டு கனிமொழி நேற்று முன்தினம் சென்னை திரும்பினார். நேற்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இதுகுறித்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கை: ஸ்பெயின் மண்ணில் இந்தியாவின் தேசிய மொழி வேற்றுமையில் ஒற்றுமை என உரக்க சொல்லி மக்களின் உணர்வுகளை கைத்தட்டல்களாகவும் அதிகம் பகிரப்படும் வீடியோவாகவும் மாற்றிய கனிமொழியை வாழ்த்துகிறேன். இந்திய நாட்டுக்கான குரலாக தமிழகத்தின் அன்பு மொழியை ஒற்றுமை மொழியை பேசிய கனிமொழியை கண்டு பெருமை கொள்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகரிக்கும் கோவிட் தொற்று, மத்திய அரசு வார்னிங். நாடு முழுவதும் கொரோனா தொற்று அதிகரிக்க துவங்கியுள்ளது. குறிப்பாக கேரளா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் தொற்று வேகமாக பரவி வருகிறது. ஜூன் 4ஆம் தேதி நிலவரப்படி நம் நாட்டில் 4302 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 864 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 1 முதல் தற்போது வரை 44 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் இணை நோய் உள்ளவர்கள் என்றும் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் தற்போது பரவி வருவது வீரியமில்லாத கொரோனா தொற்று என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று அதிகரித்து வருவதால் சுகாதார சேவைகள் இயக்குநர் ஜெனரல் தலைமையில் தொடர்ச்சியான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்சிஜன், காய்ச்சல் வார்டுகள், வெண்டிலேட்டர்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் மாநில அரசுகளுக்கு சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் பொதுமக்களுக்கு சில வழிகாட்டுதல்களையும் சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. சளி, தொண்டை வலி, இருமல், மூச்சு திணறல் உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் சுயமாக கண்காணித்து மருத்துவ உதவியை நாட வேண்டும். முதியவர்கள், கர்ப்பிணியர், கடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போதும் பயணங்களின் போதும் முகக்கவசம் அணிய வேண்டும். தவறான தகவல்கள் மற்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. என்ஜினியரிங் சேர்க்கைக்கு 2,90,000 மாணவர்கள் பதிவு. தமிழக என்ஜினியரிங் சேர்க்கைக்கு இதுவரை 2,90,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வெளியிட்ட அறிக்கை: தமிழகத்தில் என்ஜினியரிங் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு கடந்த மாதம் 7ஆம் தேதி துவங்கியது. நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி 2,90,678 மாணவர்கள் விண்ணப்ப பதிவு செய்துள்ளனர். இதில் 1,27,337 மாணவர்கள், 1,05,395 மாணவியர் என மொத்தம் 2,32,732 பேர் விண்ணப்ப கட்டணம் செலுத்தியுள்ளனர். இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் நாளைக்குள் www.tneaonline.org என்ற இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பித்து வரும் 9ஆம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது தொடர்பாக மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தால் தமிழகம் முழுதும் உள்ள 110 தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை சேவை மையங்களை நேரில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது 180042501110 என்ற இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது.